வெங்கடேஷ், இன்று அதிமுகவில் என்டிஏ கூட்டணி சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா? பிஜேபிக்கு ஒரு 27 சீட்டு, பாமகவுக்கு 18, டிடிவிக்கு ஒரு 11. இதர கட்சிகளுக்கான சீட்டு ஒதுக்கிட்டு நாங்கள் பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பார்ட்டிக்குமே நான் சொல்கிறேன், ரெண்டு பார்ட்டிக்குமே இந்த சின்ன கட்சிகளுக்கான சீட்டை ஒதுக்குறதுல ஏதாவது சில சிக்கல்கள் இருக்குங்களா? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த சிக்கலும் இருக்க மாதிரி தெரியல. முடிஞ்சிருச்சு, சிக்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பிஎஸ்பி காலைல வந்தார், மதியானம் அறிவிப்புன்னு சொன்னார். இன்றைக்கி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோட தலைமையகத்தில் திரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் இன்னார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் பியூஷ் கோயல் அவர்களும், முருகன்ஜி கேபினெட் இணை அமைச்சர், ப்ளஸ் எங்களுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் நாயுடு கூட்டாக இணைந்து அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலே சீட்டு பங்கீட்டுக்கான முக்கியமான கட்சிகளுக்கான பங்கீட்டு அறிவிச்சிட்டாங்க. மேஜர் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு, மற்றதெல்லாம் இனிமேல் நாங்கள் பேசி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது. காலையில் வந்தாங்க, மதியானம் அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இதில் 4 வாட்டி கூடி பேசிகிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் 5 வாட்டி கூடி பேசியிருக்காங்க. இன்றைக்கி வரையும் தெரில. இன்றைக்கி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுகிற கேப்டனுடைய கட்சி இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே சீட்ஸ் ஷேரிங் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை புதுச்சேரியில் ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்கள் புதுச்சேரியில் போட்டியிடுவோம்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது என்ன முரண்பாடுன்னே தெரில. ஏன்னா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே 18 தொகுதியில் என்ஆர் காங்கிரஸும் 14 தொகுதியில் பிஜேபியும் லட்சிய கட்சின்னு சொல்லுகிற சார்லஸ் ஒரு 2 தொகுதியிலும் சொல்லி முடிஞ்சு அதுக்கான வேலைகளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கலுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்டாக என்ன தகவல்னா, இவங்க திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, அவங்கவுங்க வேட்புமனு தாக்கல் பண்ணலான்ற ப்ராசஸ் வரப்போ இப்போ திமுக எல்லா தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ். ஏற்கனவே காங்கிரஸ் எல்லா தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க, இப்போ திமுகவும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியோட வலிமை அங்கே இருக்கா அப்படின்னா, அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கம்யூனிஸ்ட்டுக்கும் அதில் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு சீட்டு புதுச்சேரியில் கொடுத்ததுனால தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணல, நாங்கள் எல்லா இடத்துலையும் போட்டிடுவோம், 30 இடத்துல போட்டிடுவோம்னு சொல்லி அவங்களும் போட்டிடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டை விட புதுச்சேரியில் 5 முனையா 6 முனை போட்டியான்னு தெரில. அத்தனை பேர் அந்தந்த கட்சிகள் தன்னிடம் இருக்கக்கூடிய வேட்பாளர் வச்சு அதிருப்தியாளர்களை கொண்டு வேட்புமனு தாக்கலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அங்கே பெரிய குழப்பம் இருக்குது புதுச்சேரியில். இங்கே தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போ அவங்க சீட் ஷேரிங்கை எவ்வளோன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கீழே இறங்கி வருவாங்க. அது வரையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் கேரளா சென்று பினராயி விஜயனையும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய தலைவர் இருக்கக்கூடிய பேபி அவர்களையும் சந்தித்து கன்வின்ஸ் பண்ண போகிறார். திமுகவுடைய தூதுவராக அங்கே போகிறார். பேபி அவர்களை சந்தித்து நீங்கள் உடன்படிக்கை சொல்லுங்கன்னா அது அந்தந்த மாநிலத்தில் தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க, நான் தலையிட முடியாதுன்னு அவங்களும் சொன்னதுனால அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை. நீண்ட கால நண்பரை சந்திக்க போறாரு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு, நீண்ட கால நண்பரு, நான் பார்லிமெண்ட் பேசின பேச்சை முன்னுரை எழுதுக்கு அப்படிதாங்க சொல்லுவாங்க. நேரடியா இதுக்குன்னு எப்படிங்க சொல்லுவாங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் எழுதுற பேச்சுக்கு முகவுரை எழுதணும் அப்படின்றதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் போய் கேரளாவில் இறங்கி பினராயி விஜயனும் பேபி அவர்களையும் சந்திக்கிறாரா? அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒருத்த ஃபோன் பண்ணால் முகவர் எழுதி அனுப்ப போகிறாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கான உங்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்ப போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. நேரடியாக போகிறதுல இப்போ நீங்களே எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க பாருங்கள். முழுக்க இங்கே இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில் சாம்சங் ஊழியர்கள் நீக்கப்பட்ட சாம்சங் ஊழியர்கள் 27 பேர் ஊர்வலமாக போகிறாங்க. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி மேலே மிகப்பெரிய வெறுப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. 27 பேர் அன்றைக்கி என்ன சொன்னாங்க? திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. தொழில்துறை அமைச்சர் கணேசன்லாம் பேசிட்டாரு, ஏவாவேல் கன்வின்ஸ் பண்ணிட்டார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி 27 பேருக்கு இன்னைக்கு வரை வேலை தரல அது நிறுவனம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இல்லை? அப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சதோ அந்த கண்டபிட்டு வெளியே போகிறாங்களா அவங்க? இன்னைக்கு 27 பேருக்கு இன்னைக்கு வரையும் அந்த போராட்டம் நடந்து 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு வேலை தரலன்னு சொல்லி வீதியில் இறங்கி போராடுறாங்க. 12 மணி நேரம் அன்னைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவிச்சாரு. உடனே கம்யூனிஸ்ட் ப்ரெஷர் பண்ணி 8 மணி நேரம் மாற்றினாங்க. இந்த மாதிரி பல முரண்பாடு அவர்களிடம் இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன மாதிரி நாங்கள் 6 சீட்லேருந்து 5 சீட் நாங்கள் இறங்கி வர மாட்டோம், எங்களுக்கு இரட்டை இலக்கு வேணும்னாலும் அங்கேயும் முரண்பாடாக தான் இருக்குது. நம்ம ஒரு சிம்பிளான கேள்வி வைக்கிறோம்.
2021 6 சீட்டு வாங்கினாங்க, 4 சீட்டு வென்றெடுத்தாங்க. 21 28 வரையும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் தன்னை வளப்படுத்தி தன் கட்சியை வளர்ந்தா அவங்களுடைய சீட்டு அதிகமாக தானே கொடுக்கணும். அதான ரூலு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 2020 எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? 2021 நாங்கள் கூட்டணி வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? எங்களுக்கு 20 சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்கள் கட்சி 18.18% வளர்ந்துருக்கு. எல்லாம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூஸ்டாக 27 சீட்டு இப்போ வாங்கிட்டோமா? அப்போ அங்கே கூட்டணி இருக்க கட்சிகள் ஒவ்வொன்றுமே அதிகமான சீட்டு தானே வாங்கணும். சீட்டு கம்மியானா அப்போ என்ன அர்த்தம்னா சும்மா பேச்சுக்கு ஒரு கூட்டணியை வைத்து அப்போ சீட்டு அதிகம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அதிமுக பலவீனமாயிடுச்சுன்னு அர்த்தம். பலவீனமா இல்லைங்க, இந்த கட்சி வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அந்த கட்சி பலகீனம் சொல்ல மாட்டேன் கூட்டணி தர்மப்படி. இந்த கட்சி வளர்ந்துருக்கிறதுக்கு அந்த கட்சி கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நீங்க நம்பர் ப்ரூவ் பண்ணணும்ல. இப்ப கம்யூனிஸ்ட் 6ல இருந்து 5 சீட்டு வாங்க நம்ம வீரபாண்டியன் ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அவர் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துக்கிட்டார்ல. அது மிகப்பெரிய பின்னடைவு தானே அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. நீங்க 6ல இருந்து 8 வாங்கினா நீங்க 5 வருஷம் கட்சி வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். கம்மியா வாங்கினா பின்னடைவுனா பாமகவுக்கு பின்னடைவு தான். பாமக என்ன பின்னடைவு உங்களுக்கு சொல்லுங்க? ஆமா, 18 சீட்டு தானே வாங்கியிருக்காங்க. போன தடவை 23 சீட்டு. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பாமக இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்டமைப்பில் இருக்கிறார். ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து இப்போ அவர் தனி கட்சின்னு இப்போதான் அறிவிச்சிருக்காரு. நேற்று சசிகலா அம்மாவும் ராமதாஸ் அவர்களும் ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இது நீங்க இதை தூக்கி இதுல கம்பேர் பண்ணக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சின்றது தேசிய கட்சி. கிட்டத்தட்ட திரிபுரா மாநிலத்தையும் மேற்கு வங்கத்தையும் கேரளாவும் பல ஆண்டுகளாக வாழ்ந்தது. சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இந்தியாவுடைய எதிர்கட்சியாக இருந்தது கூட மிகப்பெரிய ஒரு கொள்கை உடைய தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவு இன்னைக்கு தேய்ந்து போயிடுச்சு. அப்போ தேய்ந்து போன தேசிய கட்சி ஏன் உங்களுக்கு கம்மியாக சீட் ஷேரிங் ப்ரெஷரை திமுக கொடுக்குதுன்னா இவர்கள் தொழிலாளர்களுக்காக இவர்கள் போராடவில்லை. அதனாலதான் சாம்சங் நான் கொண்டு கொடுத்தேன் உங்களுக்கு. தொழிலாளர்களுக்காக நீங்க இறங்கி போராட்ட களத்தை முன்வைத்து நீங்க பிரஷர் பண்ணீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி போராடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார், நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறீங்க, நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் பாருங்கன்னு. நீங்க அகில இன்னைக்கு எல்லாம் எடிக்ஷன் மாவட்டத்தோறும் இருந்துறதுனால உங்களுக்கு ஒரு வேலை தெரியல எப்படின்னா நீங்க சொல்ற போராட்டம் எப்படின்னா திமுகவை நாங்கள் கோரிக்கை வைத்து நாங்கள் போராட்டத்தை முன்வைக்கிறோம்னு சொல்லி மேற்போக்கான போராட்டம் சொல்லல, தீர்வுக்கான போராட்டத்தை நான் கேட்கிறேன். நீங்க இப்ப இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க திமுகவோட சேர்ந்து போராட்டம் கிடையாது. கம்யூனிஸ்டுகளை வேற போராடுறவங்க வேற யாரு இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க, எங்க கம்யூனிஸ்ட் எந்தெந்த போராட்டத்தில் தீர்வு கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எல்லா கட்சிகளும் எதிர்த்தனால அந்த 12 மணி நேரம் வேலை வாய்ப்பை மாத்தி 8 மணி நேரத்துக்கு இறங்கி வந்துச்சு, அவ்வளவுதான். தவிர இந்த போராட்டத்தினால அரசு செவிசாயிச்சு கம்யூனிஸ்ட் கோரிக்கை ஏற்றி இந்த விஷயத்தை நாங்க பண்ணிட்டோம். சாம்சங் சொல்லுங்க, சாம்சங் கம்யூனிஸ்ட் போராட்டம் தானே. இங்க எல்லா கட்சிக்கும் பின்னாடி இருந்து நாங்க போராடுறோம் நீங்க சொல்றீங்களா? தூய்மை பணியாளர் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டு போராடினாங்களா? தீர்வு என்ன சொல்லுங்க? போராட்டம் என்ன தீர்வை நோக்கி தாங்க போராட்டம் வேணும். ஒரு நாள் சும்மா நின்று கை கொடுத்துரும் நாங்க உங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த போராட்டம் நான் கேட்கல. தீர்வுக்கான போராட்டம் சொல்லுங்க. சரி, பேசலாம். சூப்பர் சார், முடிக்கிறேன் சார். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சகோதரி திமுக சகோதரி இல்ல குறுக்கிடாதீங்க. திமுக சகோதரி டெல்லிக்கு போறாங்க. டெல்லிக்கு போனார் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் உள்துறை அமைச்சர் அடிக்கடி இங்க வர முடியாது. ரெண்டாவது இன்னைக்கு எரிவாயு பிரச்சனையோட உலக நாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான கண்டிஷன்ல இருக்குன்னு அவரும் சொல்றாரு. அவங்களுக்கு நான் சொல்றேன், காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு ஏன் சபரீசன் டெல்லியில போய் அங்க போயிருந்தாரு? காங்கிரஸ் கூட்டணி வேணும் ஏன் கனிமொழி அக்கா 2 தடவை போய் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க? காங்கிரஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை நீலகிரியில் இருக்கக்கூடிய மைசூர்ல இருந்து ராகுல் காந்தி போய் ஏன் சந்திச்சாரு? ஏங்க சந்திச்சாரு? நீங்க தான் வலிமையான கூட்டணியாச்சு. தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது. எதுக்கு கனிமொழி அக்காவை தூண்டு இருப்பீங்க? எதுக்கு சபரீசன் கூட இருப்பீங்க? டென்ஷன் ஆகாதீங்க வரேன். உங்களுக்கு தான் இருக்கு பதில். உங்களுக்கு தான் பதில். டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க குறுக்கிடாதீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சொன்னதை எழுதி வச்சு நான் பேசுறேன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் படையெடுத்தீங்க? கிரீஷோடங்கிற எங்களுக்கு வேணாம், முக்குள் வாசனைக்கு தான் வேணும், பெட்டர் மாஸ் லைட்டு தான் வேணும்னு ஏன் இடம் பிடிக்கிறீங்க? ஏங்க படையெடுத்தீங்க? 3 வாட்டி ஒரு எம்பி போய் தன்னுடைய போஸ்டிங்கை மறந்து எங்களுக்கு கூட்டணி வேணும்னு போய் ஏங்க நீங்க போய் தொங்குனீங்க அங்க போயிட்டு? இது உள்துறை அமைச்சர்னா எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். இந்தியாவுக்கே ஒரு உள்துறை அமைச்சர் 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேச காக்கக்கூடிய கடமை இருக்கு. இந்தியனுடைய பாதுகாப்புக்கான சார்பு இருக்கு. அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் தானே. அவர் எதுக்கு சபரீசன் அவர்களும் கனிமொழி அவர்களும் நடையா நடந்து போய் சந்திச்சிங்க? கேள்வி வரும்ல. சரி, உங்க கூட்டணி தான் நீங்க ரொம்ப காம்பாக்டா வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்தீங்கன்னா ஏன் வேல்முருகன் வெளியே வராரு? ஏங்க வெளியில வர்றாரு? வெளியே வந்து கூட அவர் சும்மா இருக்கிறாரா? என்ன சொன்னார் வேல்முருகன் தெரியுங்களா உங்களுக்கு? அறிக்கை
எந்தெந்த மந்திரி எந்தெந்த துறையில் என்னென்ன சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க ஃபுல் டேட்டா அக்கௌண்ட்ஸ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் தான் வாங்கி வச்சிருக்கோம், ஒவ்வொன்றுத்தையும் வெளியிடுறேன்னு வர நீங்க என்ன இதுக்கு பதில் துரைமுருகன் என்ன சொல்லிட்டு போறாரு, போறவங்க அப்படிதான் சொல்லிட்டு போகணும், ஈஸியா நீங்க கடந்து போயிடுவீங்க. கட்சியில் இருக்கவங்க நீங்க கடந்து போவீங்க, பொதுமக்கள் நாங்க எப்படி கடந்து போக முடியும்? நீங்கள் 5 வருடம் அங்க இருந்திருக்கீங்க, 5 வருடம் உங்களுடைய எம்எல்ஏக்கள் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்கன்றது என்கிட்ட ரிப்போர்ட்டா இருக்கு. எந்தெந்த துறையில் எவ்வளவு ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இருக்கே இல்லையே. திமுக வந்து பதில் அறிக்கை கொடுத்தாங்களா? அப்ப அதை ஆமோதிக்கிறாங்களா? சரின்னு சொல்றாங்களா? இப்போ வந்து திருமுருகன் காந்தியை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, மொழி போராட்டத்தை நாங்கள் எல்லாம் வெளியிட்டோம். இப்போ என்ன திடீர்னு திருமுருகன் காந்திக்கு மொழி மேலே ஒரு திடீர்னு ஒரு பொங்குறாரு. அப்படி பொங்கி என்ன பண்ணும் திருமுருகன் காந்தி? திருப்பூர் பார்ல திமுகவுடைய அரசாங்கத்தால் நடத்த போகிற திருப்பூர் பார்ல இந்தியில் எழுதி போட்டுறாங்களா, அங்கே போய் அழிக்க சொல்லுங்க. அங்கே போய் பொங்க மாட்டேன்றீங்க. பூங்காநகர் ரயில்வேல போய் பெயிண்ட் அடிச்சு ஒரு உயிர் போச்சு. என்னைக்கு நீங்கள் மொழி 1935 இங்கே இருக்கிறீங்க? என்னவோ டைவர்ஷன் பண்ணணும், டக்குன்னு ஒரு டைவர்ஷனுக்கு அது போராட்டம் எடுத்து நீங்கள் உயிரை இழந்திருக்கீங்களே. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஹிந்தி மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு, ஹிந்தி வேணான்னு தமிழ்நாட்டு வேணும்னா மார்வாடிஸ் கிட்ட போய் ஓட்டு கேட்குறப்ப எதுங்க ஹிந்தியில் நீங்கள் அடிக்கிறீங்க? பத்திரிக்கை போஸ்டர்ஸ் ஏங்க ஹிந்தியில் அடிக்கிறீங்க? சவுகார்பேட்டில் நீங்கள் சேகர் பாபு மற்றவர்கள் போய் பேசுகிறப்ப ஹிந்தியில் ஏன் பேசுறீங்க? ஏன் ஹிந்தியில் போஸ்டர் அடிக்கிறீங்க? அதெல்லாம் கூட நான் விட்டுருங்க, அது தேர்தலுக்காக செஞ்சுட்டு நமக்கு கடந்து போவேன். இந்தியை அழிக்கணும்னு திருமுருகன் காந்தி முடிவு பண்ணார்னா திருப்பூர் போய் எல்லா பார்லையும் போய் இந்தியில் எழுதி போட்டிருக்காங்களே உங்க திமுக அரசாங்கம், அதை அழிக்க சொல்லுங்க. அது முடியுமா உங்களால? என்ன முரண்பாடுங்கெல்லாம் எங்களை முட்டா பீஸ் நினைச்சுட்டு நீங்க பாட்டு அடிச்சு விட்டு நேக்குறீங்க. நாங்க இந்தியா போயிட்டு போராடுறோம். ஏங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் 35 இன்னைக்கு வரையுமா? இன்னைக்கு எதுக்கு பராசக்தி படத்தை வெளியிட்டீங்க? நீங்க தான் காங்கிரஸோட பின்னி பிணைஞ்சிருக்கீங்களே. பராசக்தி படத்துல ஒரு காட்சியை இந்த திமுக அரசாங்கத்தினுடைய இந்த 10 ரூபா டாஸ்மார்க் மூலம் எடுக்கப்பட்ட படாது. அதுல ஒரு காட்சியை வைக்க மறுக்கிறாங்க. என்ன தெரியுமா? அன்றைக்கு திமுக எடுத்த அதே மொழி போராட்டத்தை காங்கிரஸ் ஆதரிச்சு காங்கிரஸில் இருந்த 2 மந்திரிகள், ஒன்று அழகேசன் அவர்களே, இன்னொருத்தர் சி சுப்பிரமணியன், 2 பேருமே மொழி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து ரிசைன் பண்ணாங்க. அந்த காட்சியை நீங்க வைக்கணும்ல. நீங்க உண்மையான வரலாற்று படமா எடுத்தா அந்த காட்சியை நீங்க வைக்கணும்ல. காங்கிரஸா எல்லா வேலையும் பண்ண மாதிரி படத்தை இப்ப நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயம், ஏன்னா அது வெளியுறப்பு வேண்டிய கட்டாயம் இப்ப என்ன தேவை? இப்ப என்ன அதுக்கு தேவை இருக்கு சொல்லுங்க? இப்ப இந்த பராசக்தி படத்தை பார்த்தா தான் தமிழ்நாட்டில் எல்லாம் சாப்பாடு சாப்பிட போறாங்களா? அப்ப நீங்க காங்கிரஸை எந்த லெவல்ல வச்சுக்கணுமோ அந்த லெவல்ல வச்சிருக்கீங்க. 28 சீட்டு கொடுத்தது இல்லாம ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குற அளவு என்னங்க காங்கிரஸ் ஓட்டு வங்கி வச்சிருக்கு? நாங்க 2024 18% ஓட்டு எடுத்தாங்க. நீங்க என்ன ஓட்டு வச்சிருக்கீங்க சொல்லுங்க? எம்எல்ஏக்கள் இருக்காங்க சார். 18 எம்எல்ஏக்கள் யார் தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க நினைச்சிருக்கீங்களா அவங்கள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்? 18 எம்எல்ஏக்களும் திமுகவை கரை வெட்டி கட்டாத எம்எல்ஏ, அவங்களோட எம்எல்ஏ. இங்க இவிகே இலங்கவன் திருப்பூர்ல நின்னார்ல, திருப்பூர் வடக்குல திமுக இலங்கவன் யார் நிக்க வச்சது? ஈரோடுல நிக்க வச்சாங்களே. ஈரோடு கிழக்கு தேர்தலில் இபிஎஸ் இளங்கோவன் தான் வேணும் அப்படின்னு யார் போய் ப்ரெஷர் பண்ணி அவர் நிக்க வச்சது? அவர் நிக்க மாட்டேன்னாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க என்னை விட்டுருங்கன்னாரு. வம்படியா போய் நிக்க வச்சு 13 திமுக அமைச்சர்கள் வேலை செஞ்சு அதுனா இது டென்ட், இன்னைக்கு அது கூட வந்திருக்கு, கரூர்ல போட்டிருக்கான்னு வந்திருக்கு. டென்ட் அடிச்சு அந்த டென்ட்லாம் ஒரு உட்கார வச்சு செலவு பண்ணி அவரை ஜெயிக்க வச்சதுல ஒரு அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் காரியக்கமிட்டி தலைவர் அழகிரி அவர் கூட போய் பிரச்சாரத்துக்கு போகலாம். ஆனால் திமுக காரங்க இறங்கி வேலை வச்சு ஜெயிச்சாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள், இவர்கள் எல்லாருமே திமுக காரங்க தான். இவங்க எல்லாருமே திமுக காரங்க தான். இப்ப கூட நீங்க சொல்றீங்க 28 சீட்டு ஒரு எம்பி, கிடையவே கிடையாது. ப. சிதம்பரம் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. என்னமா சொன்னாரு? ஏற்கனவே ப. சிதம்பரம் தான் 1999 2011 மிரட்டினாரு. எப்படி 63 நாயன்மார்கள் சீட்டு வேணும்னு பிடிச்சி பஞ்சப்பாண்டில் 5 பேர் வந்தாங்க. கூடா நடுப்பு கேடா முடியும் நீங்க கலைஞர் அவர்கள் சொன்னாரு. அதே ப. சிதம்பரம் இந்த வாட்டி சொல்லியிருக்காரு மாண்புமிகு சோனியா காந்தி அவர்களிடம், நீங்கள் நாங்க 18 எம்எல்ஏக்கள் 9 எம்பிக்கள் இருக்கிறோம், நீங்க எங்களை திமுகவுடன் சேராமல் போனா நான் பழைய காங்கிரஸோட ஜனநாயக பேரவை ஆரம்பிச்சு நாங்க திமுகவோட போயிடுவோம், காங்கிரஸ் 2ஆ உடைக்கப்படும் பயந்துதான் அவசரமாக பிரஷர் பண்ணாங்க. இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி சொல்றீங்களே, கேரளா வரையும் வந்த ராகுல் காந்தி இங்க ஏங்க இன்னும் வரையும் வரல? இன்னைக்கு வரையும் இந்த கூட்டணிக்கு வாழ்த்து சொல்லி ராகுல் காந்தி ஏங்க ஒரு கடிதம் போடல, ஒரு ட்விட்டு போடல, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தல? 3 பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம். மதுராந்தகம் நடத்திருக்கோம், மதுரையில் நடத்திருக்கோம், திருச்சி நடத்திருக்கோம். 3மே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி வேட்பாளர்களையும் மேல உட்கார வச்சு பேச வச்சு மோடி தலைமையில் கூட்டம் நடத்திருக்கோம். நீங்க எத்தனை கூட்டம் நடத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்பா.